சுதந்திர தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இலங்கை இறுதிப் போரில் கொல்லப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் தனித்தமிழ் ஈழ கோரிக்கையை முன்வைத்தும் பதாகைகளை ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நினைவு தூண் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அனுசரிப்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் திட்டமிட்டு இனப்படுகொலையை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசு, சோனியா காந்தி இயக்கிய மன்மோகன் சிங் அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்த அந்த அரசு திட்டமிட்டு ஈழ தமிழின படுகொலையை நடத்தியது. விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு, அதே நேரத்தில் எத்தனை லட்சம் தமிழர்களும் அதனால் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை என்ற படுகொலையை நடத்திய குற்றவாளிகள், இனப்படுகொலையினுடைய குற்றவாளிகள். உலகம் தடை செய்த குண்டுகளை வீசினார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்திருக்கக்கூடிய, இதற்கு மன்னிப்பும் கிடையாது. சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு உலகில் பல நாடுகளில் நடத்தப்பட்டதைப் போல நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஐநா சபையின் மேற்பார்வையிலே சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்தப்பட வேண்டும்.